கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் எழுதணும். அதில் வந்து ஒரு 7 பேர் தான் பாஸ். அந்த 7 பேரில் நான் ஒரு ஆள், அதுவும் இந்தியாவில் வந்து 3 பேர் தான் நாங்கள் பாஸ் பண்ணோம். இந்த ஒலிம்பியாட்னால தான் நான் இன்றைக்கி ஃப்ரீ ஆர்பிட்டர் ஆன்லைன் கூட நம்ம சொல்லலாம். இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நான் தான். பிளேயர் விளையாடுற கேம்ஸை நான் வாட்ச் பண்ணி அதுக்கான டிசிஷன் என்ன, அவங்க எதாவது கிளைம் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் என்ன டெசிஷன் ஃபிடே லாஸ் ஆஃப் செஸ்ல என்ன சொல்லியிருக்கு. ஸோ சின்ன பசங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்து அகாடமி வந்து ஒரு பெரிய பில்டிங்காக ஒன்று கட்டணும். டோர்னமெண்ட்ஸ் நடக்கலாம், நம்ம வெளில ரெண்டலுக்கு போகிறோம். அதெல்லாம் இல்லாமல் நம்மளோட ஓன் பில்டிங்லேயே நம்மளால் வந்து டோர்னமெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிற இந்தியாவிலேயே ஒரே ஆர்பிட்டர் நீங்கள் எப்படி ஃபீல் ஆகுது? எந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்து நீங்கள் அங்கே போனீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்பிட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம கோவிட் டைமில் ஆன்லைனில் வந்து எக்ஸாம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்பிட்டர் பண்ணேன். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா SNA சீனியர் நேஷனல் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன்லேருந்து நடத்துனாங்க. ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எழுதி அதை கிளியர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிடே ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜ். ஓகே. ஸோ அது வந்து நம்ம ஒலிம்பியாட் நடந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து சென்னையில் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபிடே ஆர்பிட்டர் டைட்டில் வாங்கினேன். ஸோ அந்த ஃபிடே ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடக்கவே நடக்காது, ரொம்ப ரேராக தான் நடக்கும். நம்ம இல்லாட்டி நம்ம வேறு எங்கேயாவது போய் அட்டன் பண்ணுற மாதிரி ஒன்று நார்த் இந்தியாவில் இருக்கும், இல்லாட்டி அதர் கண்ட்ரீஸில் எங்கேயாவது நடக்கும். அந்த மாதிரி போய் நம்ம பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஆன்லைனில் அப்பப்போ வரும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணால் அது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கணும். நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் இது சென்னையில் நடந்தப்போ வந்து ஒலிம்பியாட் நடந்தனால தான் சென்னையிலே நடந்தது. ஸோ அந்த ஒலிம்பியாட்னால தான் நான் இன்றைக்கி ஃபிடே ஆர்பிட்டர் ஆன்லைன் கூட நம்ம சொல்லலாம். அந்த லெவலுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஃபிடே ஆர்பிட்டர் ஃபஸ்ட்டு இருந்து ஃபிடே ஆர்பிட்டர். ஓகே. ஃபிடே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ஸோட ஹெட்டு தான் ஃபிடே அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபிடே ஆர்பிட்டர் ஆவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டர். ஸோ வந்து இப்போது தான் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டர் வந்துட்டு நான் இது பண்ணேன். அந்த ஃபிடே ஆர்பிட்டர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் எழுதணும். அதில் வந்து ஒரு 7 பேர் தான் பாஸ். அந்த 7 பேரில் நான் ஒரு ஆள், அதுவும் இந்தியாவில் வந்து 3 பேர் தான் நாங்கள் பாஸ் பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டர் இப்போ 2024 ஆன்லைனில் எக்ஸாம்லாம் வச்சாங்க. ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கேன். இன் பிட்வீன் அதில் என்னென்னா வந்து நார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிடே ஆர்பிட்டர்லேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆகணும் அப்படின்னா அந்த ஃபிடே ஆர்பிட்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 4 டோர்னமெண்ட்டில் ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டு. பட் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா அந்த IM டோர்னமெண்ட் சொல்லி நடத்துனாங்க. அதில் வந்து நம்ம ஆர்பிட்டர் ஒர்க் பண்ணால் அந்த நார்ம் கிடச்சிரும். ஸோ அந்த நார்ம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க 2 இதில். ஸோ அதனால் அதில் ரொம்ப ஈஸியாக என்னால் கிடச்சிது எனக்கு. அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட் ஒன்று நடந்தது லாஸ்ட் இயர். ஸோ அதுலேயும் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நான் நார்ம் வாங்கிட்டேன். ஸோ அப்படியே எக்ஸாம்ஸ் வந்தது. எக்ஸாம்ஸும் நான் எழுதி கிளியர் பண்ணிட்டேன். இப்போ IA டைட்டில் அப்படிங்கிறதும் நான் வாங்கிட்டேன். ஸோ முக்கியமாக சொன்னால் இந்த ஆர்பிட்டரில் வந்து நான் இந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு நிறையா சப்போர்ட்ஸ் ஆர்பிட்டர் சைட்ஸ்லேருந்தும் சரி, ஆர்கனைசர்ஸும் சரி, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நான் தான். ஸோ அதுவே எனக்கு வந்து நிறைய அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணாங்க. நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்ஸும் நான் தான் ஆர்பிட்டிங் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது புதுக்கோட்டையில். ஸோ அது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் போய் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ முக்கியமாக சொன்னால் ஆனந்த் பாபு அண்ணா அண்ட் தினகரன் அண்ணா 2 பேரும் தான் எனக்கு ஃபுல்லாக கைட் பண்ணி நான் ஆர்பிட்டிங் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும், ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாங்க. பேஸ்லேருந்தே நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தது அவங்க 2 பேரும் ஆர்பிட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், நம்ம சென்டரில் பார்க்குறோம், எல்லாருமே குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க. எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க, கோஆப்ரேட் எவ்வளோ பண்ணுறாங்க நமக்கு? ஸோ சின்ன பசங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்து நம்ம வந்து ஒரு கோச் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம் அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் சீனியர் பசங்களாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஈக்குவலாக வருவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் சின்ன குழந்தைங்கள்ட்ட நம்ம அந்த லெவலுக்கு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இருக்கணும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக கிளாஸஸ் கொண்டு போவோம், சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வச்சுட்டு அந்த மாதிரி செஸ்ஸஸை கொண்டு போவோம். டேரெக்டாக எடுத்தோடனே அவங்கள உட்கார வச்சு கேம் விளையாச்சா அவங்களுக்கு புரியாது. ஸோ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருவோம். நம்ம பேசிக்காக ஒரு டோர்னமெண்ட் அனுப்பிச்சு ஒரு ப்ரைஸ் வாங்குவாங்க. இல்லை ப்ரைஸிங் கிடைக்கலனா கூட நம்மளே என்ன பண்ணுவோம், அகாடமியில் வந்து கன்சல்டேஷன் ப்ரைஸ் மாதிரி ஒன்று கொடுப்போம், கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆர்பிட்டராக உங்களுடைய முக்கிய ரோல் என்ன, முக்கிய பணி என்ன?
ஸோ ஆர்பிட்டர் அப்படிங்கும்போது ஆர்பிட்டரில் நிறையா ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சீஃப் ஆர்பிட்டர், டெப்டி சீஃப் ஆர்பிட்டர் அண்ட் வந்து செக்டார் ஆர்பிட்டர்லாம் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து செக்டார் ஆர்பிட்டராக வந்து பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் போர்டில் போய் வாட்ச் பண்ணணும். அவங்க இல்லீகல் மூவ்ஸ் பண்ணாங்கன்னா அதை அவங்க க்ளைம் பண்ணுவாங்க. அதை க்ளைம் பண்ணாங்கன்னா நான் அதுக்கு டிசிஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு பிளேயர் விளையாடுற கேம்ஸை நான் வாட்ச் பண்ணி அதுக்கான டிசிஷன் என்ன, அவங்க எதாவது க்ளைம் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் என்ன டெசிஷன் ஃபிடே லாஸ் ஆஃப் செஸ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கொடுக்கணும். ஏன் அது நிறையா நடக்கும். எல்லா டோர்னமெண்ட்ஸ்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேயர்ஸ் வந்து க்ளைம் பண்ணுவாங்க. அதாவது வந்து நம்ம இல்லீகல் மூவ்ஸ் ஏதாவது தப்பாக மூவ் பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம டிசிஷன் சொல்லணும். இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, பேக் வச்சுட்டு திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லி இல்லீகல்னு சொல்லி அலோவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா டோர்னமெண்ட்டில் டெப்டி சீஃபாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதாவது டெப்டி சீஃப் அப்படிங்கிறது அந்த டோர்னமெண்ட்டோட சீஃப் ஆர்பிட்டர், அவங்களுக்கு கீழே நம்ம இருப்போம். ஸோ எல்லா ஆர்பிட்டர்ஸ்க்கும் நம்ம வந்து கொஞ்சம் கைட் பண்ணுறது, நம்ம சிஸ்டம் ஒர்க் பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஹெட் டிசிஷன்ஸ் ஏதாவது ஆர்பிட்டர்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம போய் சொல்லணும். அந்த மாதிரி இருக்க தான் டெப்டி சீஃபோட ரோல். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஃபிடின்னு சொல்லி ஒன்று இருக்குது, செஸ் ஃபெடரேஷன் ஃபார் ஃபிசிக்கலி டிசேபிள். அவங்க வந்து டாடா ஸ்டீலோட ஸ்பான்சர் மூலியமாக 4th நேஷ்னல்ஸ் நடத்தியிருந்தாங்க. சிஎஃபிடி அப்படிங்கிறது செஸ் ஃபெடரேஷன் ஃபார் ஃபிசிக்கலி டிசேபிள்டு அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து நம்ம டிசேபிள் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான செஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்தியாவில். ஸோ அந்த ஃபெடரேஷன் இப்போ எப்படி நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஹெட் இருக்கு இல்லையா, அது மாதிரி டிசேபிள்டுக்கு செஸ்ஸுக்கான ஹெட் தான் செஸ் ஃபெடரேஷன் ஃபார் ஃபிசிக்கலி டிசேபிள். ஸோ அவங்க வந்து நிறையா டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்லோவாக்கியாவுக்கு போயிருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் இவங்க மூலியமாக தான் நான் போயிருந்தேன். இப்போ வந்து 2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல்ஸ் ஒன்று ஜாம்ஷெட்பூரில் நடத்தினாங்க, ஜார்க்கண்டில் நடந்தது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய லெவலில், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது. பட் அந்த டாடா ஸ்டீல் ஸ்பான்சர் வந்ததுக்கப்புறம் டோர்னமெண்ட் ரொம்ப பெரிய லெவலில் அவங்க ஆனந்த் பாபு சார் செக்ரட்டரி ஆகிட்டு நடத்தினாங்க. ஸோ அதனால அந்த டோர்னமெண்ட்டில் வந்து எனக்கு டெப்டி சீஃப் ஆர்பிட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட எய்ம் என்னென்னா, எனக்கு வந்து நான் ஆர்பிட்டிங் பார்க்குறேன் அப்படிங்கிறத என்னோட டோர்னமெண்ட்ஸ், அதாவது எங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு நான் ஆர்பிட்டிங் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயமே இருந்தது. ஸோ அது வந்து இப்போ எனக்கு ஒரு ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருந்தது அந்த டெப்டி சீஃபாக ஒர்க் பண்ணது. இப்போ நான் சொல்லியிருந்தேன் நம்ம டோர்னமெண்ட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா பிப்ரவரியில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சீஃப் ஆர்பிட்டராக வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அந்த டோர்னமெண்ட்டில். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நியூ ரோல், ஒரு ரேட்டிங் டோர்னமெண்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஆர்பிட்ரா இப்போ உங்களுடைய நீடு என்ன? அடுத்தடுத்த கட்டமாக நம்ம இதெல்லாம் கொண்டு போகணும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், உங்களுக்கு ஒரு கோல் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் நீடு என்ன? எனக்கு வந்து ஒரு பிளேயரை வந்து நல்ல பிளேயர் வந்து உருவாக்கணும், புதுக்கோட்டையிலேருந்து நான் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி அகாடமி இப்போ பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பசங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 30-35 பசங்க வருவாங்க. பட் இடம் அதில் கம்மியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா 2 பேட்சாக வச்சுருவோம். ஏ பேட்ச், பி பேட்ச்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஒரு பேட்ச் 15 பேர் 20 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம் நம்மளால். ஸோ அது வந்து எனக்கு என்னென்னா அகாடமி வந்து ஒரு பெரிய பில்டிங்காக ஒன்று கட்டணும். டோர்னமெண்ட்ஸ் நடக்கலாம், நம்ம வெளில ரெண்டலுக்கு போகிறோம். அதெல்லாம் இல்லாமல் நம்மளோட ஓன் பில்டிங்லேயே நம்மளால் வந்து டோர்னமெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு எனக்கு ஒரு பில்டிங் வேணும். இப்போ நான் அகாடமிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கும் இந்த நான் ரோட்டில் தான் வந்துட்டு போகணும். அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வீடும் அகாடமியும் ஒரே மாதிரி இடத்துல கொஞ்சம் மேலக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிக்கேன். ஸோ என்னோட அடுத்த எய்ம் வந்து அதுதான், நான் ஒரு அகாடமிக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டணும், எனக்கு அதுக்கான லேண்ட் வேணும், அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு இன்னும் என்னென்னா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சாலுமே வந்து எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் லைனில் ஏதோ ஒரு ஜாப்ஸ் இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு கோச்சஸ் மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காங்க. ஸோ அது மேபி செஸ்ஸுக்கு கிடைச்சா கூட எனக்கு ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக பிரதர், நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக அரசுடைய சேவைகளை போய் எட்டும். எல்லா கோரிக்கைகளும் சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நம்மளும் எடுத்துக்கலாம். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.